மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல, அதாவது வியாழக்கிழமை என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே வாரம் நம்ம பர்ச்சேஸ் பத்தி போடுவோம். அதாவது நான் என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றேன், எத்தனை குவான்டிட்டி கன்சிடர் பண்றேன், என்ன பிரைஸ்ல கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் கூட என்ன பண்ணலாம் பார்க்கலாங்கிறதுக்காக நான் ஷேர் பண்றேன், ரைட்? ஆனா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனது என்னமோ வியாழக்கிழமைனாலும் கூட இது நான் பண்ணது புதன்கிழமை. ஏன்னா புதன்கிழமையே நம்ம அதை பண்ணிட்டோம்னா தான் உங்களுக்கு வியாழக்கிழமை பப்ளிஷ் பண்ண முடியும். வியாழன் வெள்ளி 2 நாள் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் நான் இப்போ சிட்டில இல்லை, கொஞ்சம் வெளியே வந்திருக்கேங்கிறதுனால ஷூட்டை கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. என்னோட போர்ட்ஃபோலியோட ஸ்கோர் கவனிச்சிங்கன்னா 97 இருக்கும் ஆஸ் பர் போர்ட்டல், அதாவது பைசா மாஸ்டரோட போர்ட்டல் இது. ஏன்னா நான் டைவர்சிஃபைடா பண்ணியிருக்கேனா இல்லையா, அந்த ஃபாலோ அப் நம்ம கரெக்டாக பண்ணி, இதுக்கு முன்னாடி 95 இருந்தது, இப்போ 97 ஆயிருக்கு. எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டாக் அதிகமா இருக்கு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, சன்ஃபார்மா, அதுக்கப்புறம் கியூபிட், இதெல்லாம் ஒரு 5% மேல இருக்கு. அந்த 2 ஸ்டாக்கை நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறத அது சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் ஃபைனான்ஸ். இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. நார்மலா 8% 10% இருக்கணும் இந்த 2 ஏரியாவுமே. ஆனா இப்ப இருக்கிறது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 6%, 7% இந்த ரேஞ்ச் இருக்கு. அதனால இந்த 2 செக்டார்ல இருந்து ஏதாவது சில கம்பெனிகளை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேஜர் செக்டார்ல கவனிச்சோம்னா லெஸ் இன் பவர் செக்டர், மோர் இன் ஆட்டோமொபைல் பக்கம் இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். பவர் செக்டர்ல 2% கம்மின்னு காட்டுது. ஸோ இது வந்து ஈஸியா இருக்கா, எந்த செக்டர்ல நீங்க கம்மியா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பக்கம் டைவர்சிஃபிகேஷன் ஒழுங்கா பண்ணீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். ஸோ கம்யூனிட்டியில் மெம்பரா இருக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க நீங்களே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்ல நீங்க எந்தெந்த செக்டர்ல எவ்வளவு வச்சிருக்கீங்கிறதெல்லாம் கரெக்டா போட்டு மேனேஜ் பண்ணி அதுல எதுல கம்மியா இருக்கோ அந்த செக்டார் என்ன பண்ணலாம், அதிகமா கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான கம்பெனி நான் இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணாதது இப்போ கன்சிடர் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா ராடிகோ கெய்தான் அப்படிங்கிற கம்பெனி இன்னைக்கு 4100 ரூபாய் கிட்ட இருக்கு ஷேர் பிரைஸ். 5 இயர்க்கான சார்ட் வைக்கிற கிட்டத்தட்ட 400% growth, அதாவது 5 டைம்ஸ் வளர்ந்துருக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ். அதோட இந்த கம்பெனியோட PE எல்லாம் கவனிச்சிக்கிங்க, அதெல்லாம் 90க்கு மேல இருக்கு. நீங்க கண்டிப்பா இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் நான் பண்ணலையேங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இல்லை. ஏன்னா நிறைய FMCG கம்பெனில நம்ம எக்ஸிட் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸிட் கொடுத்ததுக்கு அகேன்ஸ்டா நம்ம என்ன பண்றோம்னா, சில அதை விட பெட்டரா வளரக்கூடிய சில நிறுவனங்களை நம்மளோட போர்ட்ஃபோலியோல டைம் டு டைம் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதிகமான பிரைஸ்ல வாங்குறோமான்றது முக்கியம் கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு வேளை டிப் இருந்ததுன்னா எவ்ரி டிப்லயும் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாங்கிறது இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3 ஸ்டாக், ரொம்பலாம் இல்லை, வெறும் 3 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்றேன். நம்மளோட இன்னைக்கு பிளானே வந்து அப்ராக்சிமேட்டா 50,000 to 60,000 ரூபாய்க்கு அரௌண்ட் அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டாக் கன்சிடரேஷன் அப்படின்னா நம்ம ஒரு 3 ஸ்டாக் மட்டும் இதில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட்ல நமக்கு நம்மளுடைய ப்ரொபோசிஷன் கம்மியா இருந்ததை பார்த்தோம். SBI மியூச்சுவல் ஃபண்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன், அதாவது IPOல கன்சிடர் பண்ணியிருந்தேன். அது இப்போ நமக்கு அலர்ட் ஆயிருக்கு, ஒரு 24 ஷேர் 26 ஷேர் என்னமோ அலர்ட் ஆயிருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் 1 லாட் அலர்ட் ஆயிருக்கு. அது நம்ம கிட்ட இருக்கட்டும். அது இல்லாம நம்ம இந்த க்ரோ இப்போ வந்து கன்சிஸ்டன்டா வளருது. இந்த ஸ்டாக் IPOல வந்தது வெறும் 100 ரூபாய் தான். லிஸ்ட் ஆன தேதியில இருந்து 150 ரூபாய்க்கு கீழே ஒன்றும் பெருசா போகல. இப்போ நமக்கு 105 ரூபாய் 107 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்து ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்டாக் என்கிட்ட ஒரு 90 ஸ்டாக்கு 180 ரூபாய்க்கு கிட்ட 183 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு ஆவரேஜ் பிரைஸ் சொல்றேன். அது இல்லாம நான் இப்போ ஒரு 60 ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இதோட PE எல்லாம் பார்த்தோம்னா 53 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடம் கம்ஃபர்டபுள்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட சைடில் பார்க்கும்பொழுது 180 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போவும் அந்த கம்பெனி Q1 Q2 ரிசல்ட் எல்லாம் அடுத்த வரப்போற ரிசல்ட் எல்லாமே வந்து ஃபார் பெட்டரா இருக்கும்னு நம்புறோம். அதனால என்ன பண்றோம்னா கன்சிடர் பண்றோம். ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரு 60 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த கம்பெனி ஸ்கை கோல்ட். எஸ், லாஸ்டா நான் உங்களுக்கு கன்சிடர் 3ல இதை முக்கியமா வச்சிருந்தேன். இந்த கம்பெனி பெரிய பெரிய நிறுவனங்களுக்குலாம் நகை செஞ்சு கொடுக்கக்கூடிய நிறுவனம். பாரம்பரியமிக்க மக்கள்லாம் வந்து கோல்டு செஞ்சு வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கடைங்களுக்கு கொடுப்பாங்க, பெரிய பெரிய கடைங்களுக்கு. அந்த காலம் இப்போ மாறிக்கிட்டே வருது. ஏன்னா வீட்டில் செய்யக்கூடியவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றதுனால ஒன்று. ரெண்டாவது, ஹால்மார்க்ஸ்ங்கிறது கம்பல்சரின்னு இருக்கிற சூழ்நிலை எதிர்காலத்தில் இன்னும் டைட்டன் பண்ணுவாங்கங்கிறதும். இந்த மாதிரியான நிறுவனங்கள் பிராண்டட் கம்பெனிகிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைட்டன், கல்யாண், அதுக்கப்புறம் தங்கமயில், இந்த மாதிரியான கம்பெனிகளை இவங்க கிட்ட இருந்து கூட அதிகமான டிசைன்ஸ் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறோம். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 667 ரூபாய் அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன போர்ஷன் கன்சிடர் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதோட PE பார்த்துக்குங்க 36 இருக்கும். 36ங்கிறது கோல்டு கம்பெனிக்கு கொஞ்சம் டீசென்டான PE தான். இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் growth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 70%க்கு மேல இருக்கும் இயர் ஆன் இயர் growth. அப்போ 70% இருக்கக்கூடிய இடத்துல PEலாம் ஆக்சுவலாக பார்த்தா அதிகமாக இருந்திருக்கணும், கிட்டத்தட்ட 60க்கு மேலே இருந்திருக்கணும். ஆனால் அவ்வளோலாம் போகலை. இன்னைக்கு கல்யாணம் எடுத்துக்கிட்டோம்னா 40+ ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பற்றி பேசும்போது 36ல் பேசணும். இன்னைக்கு நம்ம பேசுகிறப்பவே கல்யாணம் 41 அந்த ரேஞ்சு கிட்ட வந்தாச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறத வச்சு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்கை கோல்டையும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ரொம்ப கம்மியான ஸ்டாக்கை இன்செர்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இதுல நான் என்ன நினைக்கிறேன், ஒரு 20 ஸ்டாக் மட்டும்
எவ்வளோ ரொம்ப இல்லை 20 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணி வைப்போம். ஸோ தட் ஃபியூச்சரில் நான் கன்சிடர் பண்ணும்போது இன்னும் இது குறைஞ்சதுன்னா அகைன் இன்னும் கூட நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தது நமக்கு வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது அதில் என்ன காட்டுது, நான் சொல்லியிருக்கேன் அப் ட்ரெண்டாக இருக்கணும், அடுத்து ப்ளூ அண்ட் கிரீனில் இருக்கணும், இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட 1060 ரூபா அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் நீங்க பாத்துக்கங்க. ஏன்னா இதுல வந்து 5.5 மடங்கு பிரைஸ் டு புக் இருக்கு. பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 30க்கு மேல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா நான் செய்யறேன்னா நான் வந்து இன்னொரு நிறைய டிப்ஸ் ஏதாவது வந்தா கூட அகைன் கொஞ்சம் நான் கன்சிடர் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தடவை வாங்கி வச்சுட்டு அப்படியே காலத்துக்கும் அது அப்படியே இருக்கட்டும்னு விடுறாங்க. அப்படிலாம் விடக்கூடாது. மார்க்கெட்டுங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உட்பட்டது. இப்ப பாக்குறப்போ திடீர்னு இறங்கும், ஐயோ இறங்கிடுச்சுன்றதை விட அங்க ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வைக்கும்போது ரெக்கவர் ஆகும்போது இந்த 10 அது எல்லாம் சேர்ந்து ரெக்கவர் ஆகும். அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து கன்சிஸ்டண்டா கன்சிடர் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கை வெறும் 10 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்றேன். ஃபைனான்ஸ் செக்டர்ல இன்னொரு கம்பெனி கூட நான் கன்சிடர் பண்ண நினைச்சேன். அதாவது ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட பிஇ கவனிச்சோம்னா 25, பிரைஸ் டு புக் 2.5 மடங்கு. அதாவது இப்போ நீங்க பஜாஜோட கம்பேர் பண்ணும்போது இது ஃபார் பெட்டரா தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த பக்கமும் ஒரு போர்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டாக்கையுமே நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுல ROI இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது 15% ROIல போயிட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் அந்த growth நம்ம வந்து கன்சிஸ்டண்டா பார்த்துட்டு இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 1055 ரூபாய் இருக்குது. இது நம்ம ஒரு 10 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு ஒரு 5 கம்பெனி கன்சிடர் பண்ணிருக்கோம். அதாவது முதல் கம்பெனி என்னன்னா ராடிகோ கைத்தான், 2வது ஸ்கை கோல்டு, 3வது க்ரோ, 4வது பஜாஜ் ஃபைனான்ஸ், 5வது ஸ்ரீராம் ஃபினான்ஸ். அப்போ இந்த 5 ஸ்டாக் இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு 60,000 ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. பட் இன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஸோ நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோல நான் என்ன வாங்குறேன்னு வாங்காம நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல எந்த செக்டார் கம்மியா இருக்கோ அதுல எது வந்து பெஸ்ட் வேல்யூஷன்ல இருக்கோ அதை நீங்க பார்த்து வாங்குங்க. நான் சொல்றேங்கிறதுக்காக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்னு பின்னாடி வந்து நிக்க கூடாது. புரியுது? கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே வந்து போன வாரத்துக்கான மீட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை இந்த வாரம் ஜாயின் பண்ண எல்லாரும் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்கு, நாள் அன்னைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் பிரைஸ் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அந்த விண்டோ பழைய பிரைஸ்ல இருக்க போது கண்டினியூ பண்ணுங்க. யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.